ஒரு பொய் சொன்னால் அதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு பொய் ஒன்று தேவைப்படுது. ஆனால் அந்த பொய்க்கு எதிராக வர உண்மை எந்த அளவுக்கு பெரிய அடியை வந்து கொடுக்கும் அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்ல நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். விஜயாவோட ஆணவத்துக்கும் மனோஜோட சதிக்கும் வந்து பெரிய அதிர்ச்சி தான் இப்போ இந்த சீரியல் வந்து நடந்திருக்கு. விஜயாவோட ஏமாத்திர வேலை எல்லாமே வந்து அம்பலமாயிடுச்சு. மனோஜ் அவன் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவை வச்சு புது பிளான் ஒன்று போடுறான். ஆனால் அது அவனுக்கே வந்து ஆப்பு வைக்க போகுதா இல்லையா அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் விஜய் அவங்கள ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் மாதிரி காமிச்சிக்க வெளியில் இமேஜ் பில்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி பெரிய நாடகம் போடுறாங்க. இவங்க போட்ட நாடகம் எல்லாமே வந்து அம்பலமாயிடுது. பிச்சைக்காரன் வேஷத்தில் வந்து முத்து விஜயாட்ட வந்து சாப்பாடு கேட்குறான். ஒரு நிமிஷம் கூட விஜய் வந்து ஹெஸ்டேட் ஆகாமல் விஜயா கோவத்தோட ஒரு கம்புனால வந்து அவனை வந்து அடிச்சு விரட்டிடுறாங்க. இதை மீனா வந்து குவாய்ட்டாக மொபைலில் வந்து வீடியோ எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு புவர் லேடி வந்து என் பையனுக்கு வந்து படிக்க வைக்க பணம் கேட்டுட்டு வராங்க. ஸோ அந்த பொண்ணையும் வந்து விஜயா வந்து அசிங்கப்படுத்தி விரட்டிடுறாங்க. அதையுமே முத்து வந்து செகண்ட் வீடியோவாக வந்து எடுத்துக்கிறான். அந்த மொமெண்ட்டில் நமக்கு கூட ஒரு சின்ன டவுட் ஒன்று வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசாக பேசுகிற விஜயா அன்னதானம் பண்ணுறேன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பொய் தானா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ நாளாக ஃபேக் இமேஜ் வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்த விஜயா இப்போ கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. டாக்டர் பட்டம் வாங்குற ஸ்டேஜில். இதுக்கடையில் விஜயாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்க வராங்க. விஜயாவோட பொய்யான பேச்சு, சோஷியல் சர்வீஸ் எல்லாமே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்களுக்கு டாக்டர் பட்டம் தரணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த மேடம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் டிசர்வ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜயா வந்து கான்ஃபிடன்ஸ் அண்ட் அரகன்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அன்னதானம் செய்கிறேன், குழந்தைங்களை படிக்க வைக்க உதவி செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே விஜயா வந்து பெருமையாக வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டாக்டர் பட்டம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து பாராட்டுறாங்க. அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயா சொல்கிறது எல்லாமே நம்பி சைன் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முத்து குவாய்ட்டாக வந்து அவங்க கிட்ட ஃபோனில் இருக்கிற அந்த 2 வீடியோஸையும் போட்டு காமிச்சிடறான். உண்மையை தெரிஞ்ச அந்த மேடம் வந்து அப்படியே ஷாக்கிங்கில் பார்க்குறாங்க. என்ன விஜயா இதெல்லாம் இப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க, உங்களுக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துருந்தா நான் தான் அசிங்கப்பட்டு இருப்பேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு இனிமேல் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டாக்டர் பட்டம் பறிவான கோவத்தில் அந்த நேரம் விஜயா வந்து லிட்டரலி வந்து ஷாக் அண்ட் கோவத்தில் இருக்காங்க. அவமானம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸில் காட்டுற ஹெல்ப்லெஸ்னஸ் ஈகோ க்ரஷான ஃபேஸாக மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னொரு பக்கம் சிம்பத்தி கூட வந்து கிரியேட் பண்ணுது. வீட்டுக்குள்ளே வந்து விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டாக்டர் பட்டம் வாங்குறது வந்து பிடிக்கல, அதனால தான் இப்படி இவங்க எல்லாருமே இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோபமாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கு அண்ணாமலை காமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணனா எல்லாருமே பாராட்டுவாங்க, நீ பொய் சொல்லி இதை செய்யணும்னா எந்த அவசியமே இல்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ ரவி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கிடைச்சாலுமே அதெல்லாம் பொய்ன்னு ஒரு நாள் தெரிஞ்சது, திருப்பி வாங்கிட்டு போயிடுவாங்க, இது அதை விட அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு விஜயாவோட ஆக்டிவிட்டீஸை ரவி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறான். இந்த டைலாக் எல்லாமே கேட்டுட்டு விஜயாவுக்கு வந்து இன்னும் வந்து ஹர்ட் ஆகுது. அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டியர்ஸ், ஈகோ, ஹெல்ப்லெஸ் எல்லாமே கலந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா வந்து மீனாட்ட வந்து சண்டை போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பேரலல் ட்ராக்ல மனோஜ் பிளான் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்குது. அங்கே மனோஜ் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ராணிக்கு எதிராக புதுசாக வந்து சதித்திட்டம் தீட்டிட்டு இருக்கான். ராஜா வந்து வெளியில் போகிற நேரத்தை எல்லாமே தெரிஞ்சுட்டு மனோஜ் வந்து ராணி வீட்டுக்கு மல்லிகைப்பூவோட போய் தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான். அதை பார்த்து ராணி வந்து கத்திட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டுறாங்க. அந்த மொமெண்ட்ல மனோஜ் வந்து லிட்டரலி வந்து ட்ராப் ஆயிடுறான். பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே ராஜா வந்து அடிக்க வரணும் அப்படின்ட்டு தான். பட் டேரக்டர் வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே முத்து கொடுத்த ஐடியா வந்து சரியாக வந்து செய்யாமல் சொதப்பி ராணி அண்ட் ராஜாட்ட வந்து வீடியோ ஆதாரத்தோட சிக்கி இருக்கிற மனோஜுக்கு இப்போ பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது. இந்த பிரச்சனையிலேருந்து வழக்கம் போல முத்து தான் வந்து காப்பாற்ற போறானா, இல்லை மனோஜுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் தானா, என்னதான் ஆனாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி விஜயோட அரகன்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மனோஜோட சதி ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2 பேருக்குமே டைட் கார்னர்ல வந்து சிக்கன சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட ஈகோ இன்னும் வந்து ஒரு பெரிய ட்ரூத்துக்கு வந்து மூவ் ஆகுமா, மனோஜுக்கு இன்னும் வீடியோ எவிடன்ஸ்னால ஆபத்து வருமா, இல்லை முத்து தான் வந்து மனோஜை சேவ் பண்ணி பெரிய ட்விஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவாரா, இந்த சஸ்பென்ஸ் தான் நெக்ஸ்ட் எபிசோட் வந்து பார்க்கறதுக்கு வந்து புல் பண்ணுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.